இருக்கு which returns in string. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ஸுங்கிறது மெத்தட் நேம். ஸோ இந்த கேர்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இன்ஸ்ட்ரீமாக ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது இப்போ எனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ்ன்னு இருக்கா, ஸ்ட்ரிங் வந்து ஸ்விஸ்ன்னு இருக்கு. ஸோ அதை நான் இன்புட் டாட் கேர்ஸ்ன்னு கொடுத்துட்டு டாட் ஃபார் ஈச் ஆஃப் ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே ஸோ SWIASS இருக்கா, இதோட ASCII வேல்யூ. ஸோ அதனால இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்க இன்புட்டோட கேர்ஸ் என்ன பண்ணும், ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதோட ASCII வேல்யூ தான் ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ இந்த ASCII வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈச் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து கேரக்டரோட நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கேரக்டரோட கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 3 இருக்கு. ஸோ டபிள்யூவோடது பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோடது வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ இந்த கவுண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா S3 இருக்கு, W1 இருக்கு, I1 இருக்கு. இந்த கவுண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டா வர 1 தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம இந்த ASCII வேல்யூஸா பிரிண்ட் ஆகுறத முதல்ல வந்து கேரக்டரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ASCII வேல்யூஸா வருது இல்லையா. ஸோ அப்போ இதை வந்து நம்மளுக்கு என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட் டேட்டா டைப்ல இருக்கு. கரெக்டா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இருக்கு. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இருக்கிறத வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டா கேரக்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரா நான் மாத்தணும். இந்த இன்ட்ல இருந்து நான் கேரக்டரா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் ஆபரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மேப்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேற வீடியோல. ஸோ மேப் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ மேப்லேயே வந்து பாத்தீங்கன்னா இது மேப் டு ஆப்ஜெக்ட்ங்கிற மெத்தட். ஸோ மேப்புக்கும் மேப் டு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓகே மேப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் மேப் டு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது ப்ரிமிட்டிவ் டைப்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா நான் வந்து மேப் டு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும். ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து